அனியாசியோ. இதெல்லாம் என்னன்னே தெரியல. ஆனா எல்லாமே கொரியன் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் தான். அனிமே எல்லாமே கொரியன்ல, சவுத் கொரியா தானே. பேசிட்டு சொல்லுங்க. உங்ககிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கேண்டி, அதுக்கப்புறம் மேங்கோ, அதுக்கப்புறம் வந்துட்டு இது கிவி. பேசி முடிச்சிட்டியா? இது கொரியன் ப்ராடக்ட்டே இல்லையா? இதுதான் நான் சொல்லலாம்னு வந்தேன். நீங்க அதுக்குள்ள ரிவ்யூ பண்றேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஏன்டா இங்க வச்சிருக்காங்க? ஹே காய்ஸ், வெல்கம் டு மீ டைம் vlogs. இன்னைக்கு நம்ம வந்துட்டு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சீலா மார்ட் தான் வந்திருக்கோம், which is a கொரியன் சூப்பர் மார்க்கெட் located in அடையார். ஸோ கொரியன் சூப்பர் மார்க்கெட் என்ன ட்ரை பண்ண போறேன்? உனக்கு என்ன தெரியும் கொரியாவை பத்தி? புரியல. கொரியன்ல வந்து என்ன சாப்பிட போறேன்? ஆக்சுவலா டீடைல்ஸ் கூட பார்க்க மாட்டேன். இல்ல கொரியனை கூப்பிட்டு எனக்கும் பிடிக்காதுடா. நீ மச்சான் ரெடியா ஆடா vlog எடுக்க போறோம். ஆனா எங்க எல்லாம் சொல்லவே இல்ல. சரி ஓகே, இப்போ கொரியன் சூப்பர் மார்க்கெட் அந்த எந்த ஆயிடு உள்ள போன போறப்ப உனக்கே வகையா சில ஐட்டம்ஸ் எல்லாம் தெரியும். ப்ராடக்ட்ஸ் ஓகே. சோ எனக்கு வந்துட்டு ஒரு டவுட் இருக்கு. கொரியன் ஃபுட்ன்றாங்க, ஆனா கடை பேர் மட்டும் சீலான்னு தமிழ் பேர் வச்சிருக்காங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு அந்த சீலாக்கும் ஏதாவது கொரியன்ல இருக்கும். நம்ம கூகுள்ல தான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கும் கொரியனுக்கும் ஒரு லிங்க் இருக்கு தெரியுமா? சீலான்றது ஒரு மீன் பேர், தமிழ் மீன் பேர். அது ஷீலா, இது சீலா. ஷீலாக்கும் சீலா போய்டாரா? ஐயோ நல்ல வேளை சீலா பாட்டுக்கிட்டு போல. சயா சீலா மார்ட்க்கு வந்திருக்கோம். நாட்டி அமெரிக்காலாம் போயிடும். சோ யா வாங்க உள்ள போலாம் வாங்க. சீலா மார்ட் அடையாறுல இருக்கிற ஒரு கொரியன் சூப்பர் மார்க்கெட் தான் வந்துட்டு வந்திருக்கோம். ரெஸ்டாரண்ட்னு சொல்லலாம். ஏன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள ஆக்சுவலா பார்த்தோன்னா எல்லாமே இங்க பாரு. இவன் வந்தது கோல்டு காஃபி வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாப்பிள்ள ஹவுஸ் இட் கொரியன் மேடு ஜார்ஜியா காஃபி. ஓகே, இதுவும் கொரியனா? எஸ், இதுவும் கொரியன். நல்லா இருக்கு டிஃபரெண்டா. சோ நம்ம கூட வந்துட்டு யார் இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா ரிச்சர்ட் வந்திருக்கான். சோ எஸ், ஹாய் ஹாய். நான் ஆக்சுவலா கொரியன் மார்க்கெட்னு சொன்னோடனே நான் சாட் ஜிபிடில மனப்படலாம் பண்ணிட்டேன். ஹலோ சொல்றதுக்குலாம் இப்போ மறந்துச்சு. ஏன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கீங்க. அண்ட் ஒன்று ட்ரை பண்ணானே எதுவுமே புரியல. ஆக்சுவலி என்ன இது ஸ்நாக் மட்டும் எனக்கு புரியுது என்ன ஸ்நாக்குன்ட்டு. ஆனால் லாங்குவேஜ் தான் புரிய மாட்டேன். எனக்கு இது புரிஞ்சிருச்சு. ஆக்சுவலி இது சீஸ். எனக்கு அது பார்த்தாலே தெரியுது சீஸ்ன்றது. இது ஆக்சுவலா தெரியுதா என்னன்னு? ஓரியோட ஏதோ ஒரு ப்ராடக்ட். இது பாத்தீங்கன்னா ஆமா சாக்கோஸ் மாதிரி. ஆக்சுவலி அவங்க அந்த ஓரியோ வைக்க மாட்டாங்க. அவங்க வந்து அதே இத வேற வேர்ட்ஸ் வச்சு சூப்பர் கியூரியோ மாதிரி இருக்கு. அது கியூ இல்லடா, அது ஓ தான் மாப்ள. ஓரியோ அதாவது தெரியாதவனுக்கு வந்து இஷ்டத்துக்கு சொல்லி தரது. ஆக்சுவலி ஜப்பான்ல எல்லாமே ஜப்பானோ சைனீஸ். ஜப்பான் இல்ல, கொரியனுக்கு எதுக்கு ஜப்பானுக்கு போறேன்? கொரியன் பார்க்கிறது வெயில்ல கொஞ்சம் தலை சுத்தி இருக்கிறான் அவன், மற்றபடி எதுவும் இல்ல. ஆனா பிளேஸ் பாத்தீங்கன்னா செம்ம ஆம்பியன்ஸ் சூப்பராவே இருக்கு. நல்லா இருக்கலாம், கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. ஆனா என்ன இது எல்லாமே எதனால சொல்ற? கலர் கலரா இருக்கு. அதுக்கு சொன்னேனா பொண்ணு இதோட டேய் புல்டாக். சோ இந்த இது வந்து நம்ம திருச்சியில கூட பாத்துருக்கோம். லைக் இது புல்டாக் வந்துட்டு செம்ம ஸ்பைசி ராமன். கண்டுபிடிச்சிட்டேன். என்னது? கிரீட்டிங்ஸ்க்கு அனியாங்கா சியோ. அதுதான் இப்போதான் சாட் ஜிபிடில தேடில மனப்பாடம் பண்ணிட்டு வந்து டெக்ஸ்ட் பண்ணும்போது மறந்துட்டேன் நான். அனியாங்கா சியோ எல்லாமே சொல்லலாமா? 3 2 1 அனியாங்கோ சியோ. சராங்கி அனியாங்கோ சியோ. அனியாங்கா சியோன்டியடா. அனியோ ஹாசியோ. ஓகே, லெட்ஸ் சே டுகெதர். ஓகே, ஒண்ணா சொல்லலாம். 3 2 1 அனியாசியோ. Thank you. சோ அனியாசியோனா என்னன்னா இட் இஸ் a way of greeting. அது வந்து அழகா அவங்க சொன்னாங்க. நான் கூகுள்ல பார்க்கும்போது எங்களுக்கு அந்த மாதிரி தான் காட்டுச்சு. அது அவங்க தப்பும் கிடையாது. கூகுள்லயே அனியாங்கா சியோன்னு தான் காட்டுச்சு. ஆனா அவங்க நம்மளுக்கு ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. சோ லெட்ஸ் கோ இன்சைட் அண்ட் see. வாங்க. அது என்னடா ஆயிலா? எல்லாமே ஆயில் தான், ஆனா வேற மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா இது ஆக்சுவலி இதுதான், இது ஃப்ரூட் தான். இது ஃப்ரூட் ஆலிவ் தானே அது? ஆமா, ஆலிவ் ஃப்ரூட் தான் இது. அதான் அந்த ஃப்ரூட் எண்ணெயில போட்டு நல்லா இருக்கும். ஒரு மாதிரி அந்த என்ன சொல்றது
சால்ட் தண்ணி இதெல்லாம் போட்டு வினிகர் கரெக்ட். நல்லா இருக்கும். காய்ஸ் இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் என்னன்னே தெரியல, ஆனா எல்லாமே கொரியன் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் தான். I got one. See, this is one சிக்கன்ல போட்டு சமைக்கிறது. கட்டடா இது. நோ இது ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். இப்போ பெப்பர் இருக்குது, அப்புறம் ஏதோ வேறு மாதிரி ஆக்சுவலா ஆமா காய்ஸ் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ சிக்கன் கூட சம்பந்தம் மரக்கட்டை. இது நம்ம கட்டை வுட்ல வெட்டினா வருமே அது இது. அதேதான் சேம். ஆனா அது ஏதோ ஃப்ளேவர்ஃபுல்லா சமைக்கிறது அது மேல போடுறது போல. ஆனா இங்கிலீஷ்ல இருந்தா இப்ப நம்ம படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா இங்கிலீஷ்ல இல்ல, அதான் ஒரே ஒரு மைனஸ். ஆனா படத்தை வச்சு தான் எனக்கு கண்டுபிடிச்சேன். ஆக்சுவலா எல்லாத்துக்குமே பாரு படம் தான். இங்க பாரு இது ஏதோ வந்துட்டு யோகட் மாதிரி, ஏதோ ஜெல்லி. இது கிவி இல்லண்ணா கிவி தான். கிச்சன் மூவில எல்லாம் வந்தா தெரியுமா? ஆமா ஜின்சான் யா ஆக்சுவலா யார் ஜாப்பனீஸ் தானே? ஆமா ஜாப்பனீஸ் கொரியன் ஆக்சுவலி கொரியன்ல இல்ல மாப்ள, கொரியன்ல வரும் சின்சான். கொரியன்ல வருதுண்ணா. வரும் அனிமே எல்லாமே கொரியன்ல. சவுத் கொரியா தானே? பேசிட்டு சொல்லுங்க. ரெண்டு அதுவே பேரும் இல்ல. இவ அடிக்கிறதுக்கு இங்க கை இருக்கு. அடிக்கிறது கை இருக்கா? ஆக்சுவலா நம்ம வந்து அந்த நக்கிலி வந்து மீன்ல அந்த கருவாடு அதெல்லாம் வந்து நம்ம கொழும்புல போட்டு தான் சாப்பிடுவோம். ஆமா சரிங்களா? ஆனா பட் வந்து கொரியன் பாய் வாவ். ஆக்சுவலா அவங்க வந்து அந்த சராங்கிடாது. சொல்லு. ஆக்சுவலா அது அவங்க பவுடர் மாதிரி செஞ்சு அந்த தொக்கு வந்து சாப்பிடுற மாதிரி வச்சிருக்காங்க. ஆனா இது கெட்டு போயிடாதடா. ஆனா இது ஒரு மாதிரி காய வச்சது தானே. கருவாடு ஆக்சுவலா காய வச்சது தானே, அது கெட்டு போகாதுண்ணா கருவாடுலாம். அது மட்டும் இல்ல, இப்ப ரெட் மீட் இருக்கு. அதுதான் இல்ல ஆமாடா பவுடரா. அதுதான் சொல்றேன் गाइस இது ஓகே. அதான் அவங்க எவ்வளவு அறிவு பாத்தீங்களா? சரி அப்படி திருப்பி. இது ரெட் மீட்டோட இதுவா? அதான் பீஃபோட பவுடர். ஓகே இது என்ன பண்ணுவாங்க? ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சோப்பு இல்ல அவங்க சில்லி மாதிரி சாப்பாடு கூட சாப்பிடுவாங்க. அது மாதிரி சைட் டிஷ் மாதிரி இருக்கும். நம்ம மீட் கச்சி சாப்பிடுறது அவங்க பவுடர் வச்சு சூப் மாதிரி வச்சிருக்காங்க. நல்ல ஐடியா. பசங்க இங்க பாரு எல்லாம் குழம்புக்கு தேவையானது எல்லாம் இருக்கு. எல்லாமே ஆக்சுவலா ப்ராடக்ட் வைஸ் இவங்க எல்லாமே பெஸ்டா வந்து செம்ம பேக்கிங். ஆனா பார்க்கவே செம்ம ஆப்படைசிங்கா இருக்கு. எங்கெல்லாம் கொஞ்சம் பயமா இருக்கு. அது அங்க இருக்கு. டியூனா சாஸ். டியூனானா மீன். அந்த மீன் சாஸ். மீன் சாஸ். ஓ டியூனா சாஸ். அத தோல்ல இருந்து எடுப்பாங்களே. தோலா தெரியல. தோல் தான். தோலா? ஆமா. இரு படிச்சு சொல்றேன் ஒரு நிமிஷம். சைனீஸ் தெரியுமா? ரிச்ன்றத தவிர எதுவுமே படிக்கிற மாதிரி இல்ல. அது மட்டும் தான் இங்கிலீஷ்ல இருக்கு. மத்த எல்லாம் கொரியன் லாங்குவேஜ். அவங்க எங்க गाइस ஆக்சுவலா டூனா சாஸ். டூனான்னா நம்ம எல்லாருக்குமே தெரியாது. மீனோட வகையில ஏதோ ஒரு சாஸ். இது பாருடா இதுவும் நல்லா இருக்கு. இது வந்து ஆக்சுவலா ஏதோ கட்லட் மாதிரி. இல்ல அந்த பிரெட் கிரம்ஸ். அந்த பிரெட் கிரம்ஸ் இது மேல வந்துட்டு பிரெட் கிரம்ஸ் போடுவாங்க பாத்தியா, அது கொரியன் பேஸ்ட். சோ அதுவும் இருக்கு. நைஸ் நல்ல பாட்டு இதெல்லாம். தைலமா இது? எதுரா தைலம்? வசாபி டியூப். பேர்லாம் படிச்சா பேர் படிக்கலாம் வா. கல் கோச்சுஜாங் 1 kg, வசாபி டியூப், ஹாட் மஸ்டர்ட் டியூப், டியூனா ஃபிஷ் சாஸ். இது என்னது? வசாபி பேஸ்ட்ன்றது ரொம்ப காரமா இருக்கும். ஆக்சுவலா வந்து அந்த சாக்லேட்ஸ் வச்சிருக்காங்க இதுல. அப்படியா? எங்க பாருங்க. இதான் நம்ம லாட்டே சாக்கோ பை. ஓகே. ஆமா இது அவங்க தான் வருது. ஆமா லாட்டே சாக்கோ பை அவங்க தான். இங்க பாரு. இது மட்டும் தான் லைக். சோ गाइस லாட்டே சாக்கோ பையோட ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்க. சோ லாட்டே சாக்கோ பை வந்து அவங்க நம்ம ஆனா கொரியன் ஃபுட்டா அது லாட்டே சாக்கோ பை? அதுதான் நானும் கேக்குறேன். லாட்டி சாக்கோ பை உங்களுக்கு தெரியாது? டோரிமான் கையில வச்சு கொரியன்லயே போடல எப்படி நீங்க கொரியன் பாத்துக்கிட்டே. ஆமாடா அவன் சொல்றது லாஜிக் தானே. கொரியன்ல போடல எப்படி கொரியன்னு சொல்லு. அதுதான் நானும் கேக்குறேன். கொரியன் தானே அவங்க. இல்ல ஃபுல்லா இங்கிலீஷ்ல தானே இருக்கு. அது ஏன் அவங்க போட்டுருக்காங்க? உலகம் ஃபுல்லா இருக்க மக்களுக்கு. அப்ப ஏன் இதெல்லாம் போடல? இதுவும் சேரும்டா. இதுதான் மெயினா சேர வேண்டியது. இவன் கொஞ்சம் ஆக்சுவலா டோரிமான் சாப்பிடுறது அந்த இது இல்லையா அது? சரி எனக்கு ஒண்ணு புரியல. சூப்பர் மார்க்கெட்ல இப்ப பானு தவாகலாம் என்ன மேட்ரு? கொரியன் பேஸ்டா? இதுவும் மேட் இன் கொரியாவா? கேளுங்க. யாடா? ஆமாடா மேட் இன் கொரியாடா. ஆமா இந்த பப்ஜில எல்லாம் பின்னாடி வைப்பாங்க. இங்க பாரு மேட் இன் கொரியா. அதுதான். சோ गाइस இவங்க வந்துட்டு ஃபுட் மட்டும் இல்ல, இவங்க வந்துட்டு ப்ராடக்ட்ஸும் பாத்தீங்கன்னா இந்த தவா பேனு அதெல்லாம் வந்துட்டு மேட் இன் கொரியாவே வச்சிருக்காங்க. சரி விடுங்க. அது நம்ம லாட்டி சாக்கோ நம்ம இந்தியால அந்த சாக்லேட் இதெல்லாம் பாத்துருக்கோம். ஆனா இங்க பாருங்க ஸ்ட்ராபெரி இல்ல அதுவும் பாரு லாட்டே இல்ல, அது ஒரியன் சொல்லிருக்கான். கண்டுபிடிச்சிட்டேன். தப்பா சொல்லிட்டாரு. நான் போய் கேட்டு வந்தேன். என்னது வந்து ஆக்சுவலா நம்ம ஊர்ல வந்து இந்த பட்டை லவங்கம் எல்லாம் இருக்குல்ல. ஆமா அது மாதிரி வந்து இவங்க வந்து பட்டை லவங்கம் இதெல்லாம் வந்து டேஸ்ட்டுக்கு யூஸ் பண்றது.
ஓ இது பேஸ்டா மாத்தி அப்படி இது பண்ணி வச்சிருவாங்க. அந்த ஸ்மெல்லுக்கு ஸ்மெல்லுக்கு அந்த ஸ்மெல்லுக்கு டேஸ்ட்டுக்காக யூஸ் பண்றது. ஜீனியஸ் ரா இவன். என்னடா நீ இந்தியாவா கொரியனான்னு சொல்லி யோசிச்சனா அவன் அதை ட்ரை பண்ணுவான். எப்படி இருக்கு? நாட்டு சாக்லேட் ஆரஞ்சு ஃபிளேவர்ல இருக்கு. அவ்வளவுதான். நல்லா இருக்கு. நீங்களாச்சா நாங்களும் டேஸ்ட் பண்ணோம். அதை காமிங்க. ஏய் நல்லா இருக்கு. ப்ராப்பரான ஒரு சாக்லேட். ஆனா ஆரஞ்சு ஃபிளேவர். சூப்பரா இருக்கு. இது நல்லா இருக்கு. கேசவுக்கு தெரியாதா இன்னும்? அவன் ஏதோ பேசிட்டு இருக்கான். வாங்க போலாம். நாட்டு சாக்லேட் தான். பட் என்னன்னா இந்த ஆரஞ்சு ஃபிளேவர். ஆரஞ்சு ஃபிளேவர் ஆமா. ஏய் இதுதான் டியூனா. ஓகே சோ இந்த டூனா மேட்டர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹாலிவுட் சீரிஸ் படத்துல எல்லாம் பாத்துருப்பீங்க. சோ இந்த மாதிரி தான் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. நல்லா இருக்கும். ஆக்சுவலி ஃபிஷ்க்கு போடுறது காணவில்லை. சரி காணாங்கிழுத்தியா? இவன் யாரா இவன்? ஏய் வேற மாதிரி இரா நான் வீடியோல காட்டுறேன். பெரிய மேட்ல கிடைக்கும். ஃபிஷ்க்குலாம் போடுறது. ஆமா ஆமா ஆமா. இதா பிங்க் எனக்கு. ஏய் எனக்கு ஆரஞ்சு சரி கிரீன் எனக்கு. கிரீன் எனக்கு. பாதி விட்டீங்க அதுல. பரவாயில்ல கூட சாப்பிடுங்க. நல்லா இருக்குடா. ஜெல்லி தான் நல்ல மேட்டருங்க. நிறைய சாப்பாடு விஷயம் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டூனாவா இருக்கட்டும். இவங்க பாத்தீங்கன்னா மீட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. சோ நீங்க இங்க பாக்குற எல்லாமே வந்து மீட்ஸ் தான். எஸ் ஷூட் கூட்டி வந்தீங்க வாங்கி கொடுங்க. வாங்க போலாம். நிறைய இடத்துல ஹெல்த்துக்கு கேடா எனக்கு சுகர் கட் பண்றவங்களுக்கு அது இருக்கு. நீங்க யார் சார்? நாங்க சுகர் கிடையாது. அவ சுகர்லயே வாழ்றவங்க. இங்க வந்தா சத்தியமா என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாது. ஏன்னா எல்லாமே வந்து கொரியன்ல தான் இருக்கு. ஸோ வந்துட்டு நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். உன்னோட மாதிரி நம்ம எக்ஸ்பிளனேஷன் கேட்டு தான் வரும். ஒரு குக்கி கோமால ஏதோ ஒன்று பண்ணாங்க. ஸ்பெகட்டிங்க இது வந்து ஆக்சுவலா இதுதான் வந்துட்டு அந்த ராமென் நூடுல்ஸ் எல்லாம் போடுறதுன்னு நினைக்கிறேன். போட்டிருக்காங்க. ஆனா சத்தியமா எனக்கு லாங்குவேஜ் எதுவுமே புரியல. லாங்குவேஜ் புரிஞ்சா மட்டும்தான் இதெல்லாம் வாங்க முடியும். தாய் மட்டும் எனக்கு தெரியுது. ரியல் தாய் அவ்வளவுதான். இது மட்டும் தான் எனக்கு தெரியுது. அப்புறமே போட்டோ போறதுனால புரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் கடைக்கு வந்தா சத்தியமா எதுவுமே புரியாது. கஷ்டம் தான். ரொம்ப கஷ்டம். நார்மலா போறட்டா. ஆமா கிடைக்குது. வந்து அவங்களே கொடுக்குறாங்க. இதோ கொரியன் தான். ஆனா டொட்டிலா ராப் வந்து நம்ம ஊர்லயே கிடைக்குது. ஆனா இது வந்து கொரியன் மேடாது. ஆமா. ஆனா எனக்கு ஒரு டவுட். சிலதுல வந்து இங்கிலீஷ்ல இருக்கு. சிலதுல ஃபுல் அண்ட் ஃபுல் கொரியன்ல அடிச்சு தள்ளுறாங்க. நாக் அவுட் பண்றாங்க. ஆனா அது ஏன் இன்னும் இங்கிலீஷ்லயே போலாம்ல? ஏன்னா அது விக்கிறதுன்னு பார்த்தா நம்ம ஊர் ஆடியன்ஸ்க்கு கரெக்ட் தான். பட் இருந்தாலும் அந்த மார்க்கெட்டிங் ஆமா. அதனால ஆக்சுவலா பேக்கேஜிங் வரும்போது இல்ல இப்போ இந்த மாதிரி இங்க பாரு இதுல இங்கிலீஷ்ல இருக்கு. ஆனா நீ முக்காவாசி இடத்துல கொரியன்ல தான் எழுதி இருக்கு. நம்ம இந்தியனுக்காக அவங்க மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. அப்ப ஏன் இது வருது இங்கிலீஷ்ல? இது மேபி இங்க இதா இருக்கும். அது எங்க இருக்கு? இல்ல எல்லாமே மேட் இன் கொரியா. சரி அப்ப இது கூட நீங்க இங்கிலீஷ்ல இது பண்ணலாம்ல. இரு அவன் ஆன்சர் வரையும் கொஞ்சம் பாத்துட்டு இருப்பாங்க. அந்த லோடிங் இது எங்க? இது எல்லாமே கொரியன் தான். இங்க கொரியன் தான். மார்க்கெட்டட் பை இது இப்ப எக்மூர்ரா சென்னை. இதுக்கு தாண்டா சொல்ற சென்னைக்காரன். சரி ஓகே ஃபைன். சரி ஓகே गाइस நம்ம கொரியனை பாப்போம். இருங்கண்ணே இங்க வாங்கண்ணே. இங்க பாருங்கண்ணே ஸ்கின் கேர் அதெல்லாம் இருக்குண்ணே. ஹிமாலயாஸ் இதெல்லாம் வந்து என்னது? இதெல்லாம் இந்தியா ப்ராடக்ட்ஸ் தான். இதெல்லாம் அவங்க டிஸ்ட்ரிபியூட்டரா இருப்பாங்க. யாரு? அவங்களா? ஐ மீன் இவங்க. ஆமா. சோ திஸ் இஸ் நாட் கொரியன். இது வந்து எப்படி? இது நார்மல் நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங். அது இருக்கு கொரியன். சோ இது வந்து சேல்ஸ் செக்ஷன். சோ இங்க பாத்தீங்கன்னா ஹிமாலயாஸோட எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு இங்க வந்தாலே கிடைச்சிரும். சோ பயங்கரமா வச்சிருக்காங்க கொரியன்ல. ஓகே நம்ம ஊர்ல வந்து அந்த இது என்னது அது எம்ப்ளம் ஸ்டார்ட் ஆகுது பேரு மேங்கோ ஜூஸ். ஏய் இல்லடா மச்சான் அந்த இதெல்லாம் போட்டு நீ கூட நீ காமிச்சீங்களே மொகு அந்த மாதிரி மொகு இது மொகு இல்ல அந்த மாதிரி தான் இங்க பாருங்க. அதோ அதாவது எவ்வளவு அழகா இருந்தா யாருமே வாங்கி குடிப்பாங்க அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. அதோ ஃபேண்டா. சோ அங்க இருக்கிற கிரேப் ஜூஸ் மாதிரி. வெல் கிரேப் வெல்ஸ் இதுல ஃபுல்லா வந்து கிரேப் எசன்ஸ். ஓகே என்னடா சப்பி சாப்பிட பொரேரோனா சில்ட்ரன்ஸ்க்குடா. டேய் இல்ல அவரும் சில்ட்ரன்ஸ் வாங்கலாம் நல்லா இருக்கும்.
ஸோ கைஸ் இது வந்துட்டு ஃபுல்லா ஐஸ்கிரீம் செக்ஷன் ஓகேவா. எல்லாம் ஃப்ரூட் ஃப்ளேவரோட மிக்ஸ் ஆயிருக்கு நிறைய. ஆமா இல்ல இங்க பாரு இது வந்து காஃபி ப்ராடக்ட் தான் ஓகேவா. ஸோ காஃபி பேஸ்ட் Strawberry. சாக்கோ இது, அதுக்கப்புறம் மில்க் மோச்சி, மோச்சி, அதுக்கப்புறம் வெண்ணிலா மோச்சி, ஸ்ட்ராபெரி மோச்சி, அது மட்டும் இல்லாம ஐஸ் கட்டிக்குனே ஏதோ இருக்குடா. அதுவா இது பாரு இது எவ்வளவு நல்லா இருக்கு பாரு. ஆக்சுவலா அவங்ககிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கேண்டி, அதுக்கப்புறம் மேங்கோ, அதுக்கப்புறம் வந்துட்டு இது கிவி. இதுல வந்துட்டு பார்க்கவே செம்ம பேக்கேஜிங் சூப்பரா இருக்கு. நம்ம இது கண்டிப்பா ட்ரை பண்ண போறோம். ஸோ ஆரஞ்சு எடுத்துக்கலாமா? ஆரஞ்சு எடுத்துக்கலாம். ஆரஞ்சு நல்லா இருக்கு, மேங்கோ நல்லா இந்த இருக்கு. போலார் பீரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா ஆரஞ்சுலாம் நார்மலா ட்ரை பண்ணேன், கிவி ட்ரை பண்ணேன். அதான் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா. ஸோ இதோட இது வந்துட்டு பாத்தீங்கன்னா கிவி இது ட்ரை பண்ணலாம். இது என்னது? இது லைம், இது லைம் இல்ல, இது கிரேப்ஸ். இதுவும் இல்ல இது கிரேப், இது கிரேப் கிவியா? இது கிரேப், இது கிரேப். இதுதான் கிரேப், கரெக்ட் தான். சோ கிரேப்ல கூட இவங்க வந்துட்டு வந்து இப்ப என்ன மில்க் அவ்வளவு. இது மில்க். இது வந்து சாக்லேட், ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்லேட். ஆக்சுவலி சாக்லேட் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ட்ரை பண்ணலாம், ஏன்னா எல்லாமே டிஃப்ரெண்டா தான் இருக்கு. அதெல்லாம் சாப்பிடுறதானே. ஆமா கிவி ட்ரை பண்ணேன். கிவி கூட தான் ஜூஸ் குடிச்சிருப்பான். இது ஓபன் பண்ணா எப்படி இருக்கும் தெரியுமா? வித்தியாசமா இருக்குது, பாட்டில் மாதிரி இருக்குது ஏதோ. என்னது அது? மோச்சி, சாக்கோ மோச்சி, சாக்கோ மோச்சி. மோச்சின்றது காஃபி. மோச்சினா ஒண்ணுல ரைஸ் கேக். ஆக்சுவலா நம்ம இல்ல, அவர் தான் வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ சூப்பரா இருக்கு இந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா. அதுவும் எல்லாமே பேக்கேஜிங் தான் பயங்கரமா இருக்கு. இந்த ஐஸ்கிரீம்லாம் பாத்தீங்கன்னா செம்ம எக்ஸ்பென்சிவ். 140, 130, 160, யோகர்ட்லாம் 160. இந்த ரைஸ் கேக் பாத்தீங்கன்னா 180. அது எக்ஸ்பென்சிவா சூப்பர் இருக்கு. மார்க்கெட், கொரியன் சூப்பர் இம்போர்ட் சூப்பர் மார்க்கெட்னாலே எக்ஸ்பென்சிவா தான். ஆமா ஷின்ரா மீன் நல்லா இருக்கும். சின்ரா ஷின்ரா மீனா வெஜ், அந்த போர்க்கு வேணாம். வெஜ் இருக்கும். ஓகேங்களா? இது என்ன பிங்க் கலர்ல? இது என்னது? ஷின்ராமென்னா சிக்கன் புல்டாக்ல வந்து எல்லா ஃப்ளேவர் சிக்கன் வந்து இருக்கும். ஓகே. ஸ்பைசி ஒன், ஹலால் கார்போனா நல்லா இருக்கும். ஹலால் தான். ஹலால் தான் எல்லாம். சி எல்லாமே ஹலால்னு எழுதி தான் இருக்கு. ஸோ போக் இருந்தாலும் அவங்க சொல்லிடுறாங்க. போக் நம்ம வந்துட்டு ட்ரை பண்ண போறதில்ல. we are going to try chicken. சிக்கன் ஓகே, எல்லாம் ஸ்பைசியா தான் வேணும். கையில சிக்கன் அது நல்லா இது ஓகே. ஆமா. ஸோ புல்டாக்கோட இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே அவங்க மேக் பண்ணி தராங்க. இருக்கும். 190. ஆனா இது வந்து ஸோ இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஹுருக்கு கல்குன்சு நூடுல்ஸ் 200. ஊர்ல ரோஸ்ட் 10 போடுவாங்க. ஆமா புல்டாக்ல 200. புல்டாக் வந்து 190. ஓகே ஓகே. சரி ஓகே அண்ணா, இது இது ட்ரை பண்ணலாம். அது ஸ்பைசி ஒன் நல்லா இருக்கும். அவங்க இது சாப்பிட்டா ஃபர்ஸ்ட் டைம்ல இது சாப்பிடுறாங்க. என்னது? இது கூட நல்லா இருக்கும். வெஜ் தானே. அது மஷ்ரூம். ரெண்டு பட் நல்லா இருக்கும். சிக்கனே ஒரு மஷ்ரூம் போடுறேன். இது எப்படி எப்படி இது நாங்க ட்ரை பண்றது? நான் குக் பண்ணி தருவோம். நீங்க குக் பண்ணி தரீங்களா? ஃபில்லிங் பண்ணி தருவோம். சரி ஓகே, நான் பில் பண்ணிடுறேன். இது ரெண்டு. ஸோ கைஸ் கொரியன் ப்ராடக்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு ஃபேஸுக்கான ரொட்டீன் எல்லாமே ஒரே நிமிஷம் தான், ஒரு நிமிஷம். ஸோ எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமா பண்ணலாம். அதுதான் வந்துட்டு கொரியனோட ஒரு இதுவே வந்துட்டு இருடா முடிச்சிடலாம். இது முடிச்சுட்டு நம்ம அங்க போலாம். நம்ம மேகி ரெடி ஆயிட்டு இருக்கு, நம்ம மேகி சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க ஆகலான்றதுக்காக இந்த போட்டோலாம் வச்சிருக்காங்க போல. ஸோ பயங்கரமா வந்து ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். இரு முடிஞ்சு. ஸோ ரிகோ ஏன்டா வீடியோ போயிட்டு இருக்கா இருடா. ஸோ ரிகோசல்ல வந்துட்டு ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ராயல் ஜெல்லி பேசி முடிச்சிட்டியா? இது கொரியன் ப்ராடக்ட்டே இல்லையா? இதுதான் நான் சொல்லலாம்னு வந்தேன். நீங்க அதுக்குள்ள ரிவ்யூ பண்றேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஏன்டா இங்க வச்சிருக்காங்க? அது கேட்ட இந்தியன் ப்ராடக்ட். ஆனா இது போட்டா வந்து ஃபேஸ் க்ளோயிங் தான் ஆகும்.